ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி லாஜிக். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, சம்பாதிக்கிறோம் ஆனால் கையில் காசே நிற்கிறதே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு என்கிட்ட சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஏன் அவங்களால சேமிக்க முடியல அப்படின்னு நான் யோசிக்கும் போது அவங்களோட லைஃப் ஸ்டைலெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். இதனால தான் அவங்களால சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பட்ஜெட்டே இல்லாமல் இஷ்டத்துக்கு ஷாப்பிங் போவாங்க. இப்போ ஷாப்பிங் போயிட்டு என்ன வேணும், வீட்டில் என்ன இருக்குன்னு கூட பார்க்காம அப்படியே ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு கரண்ட்டுக்கு இவ்வளோ எடுத்து வைக்கணும், எந்த மாதிரி பட்ஜெட்டுமே போடாமல் சேல்ரி வந்தோடனே போய் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுவாங்க ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளேயே. நெக்ஸ்ட்டு எங்கள் சித்தினா அவங்க பையன் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு 1 BHலேருந்து டேரெக்டாக 2 BHக்கு போயிட்டாங்க. அவன் அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான். ஒரு 2 or 3 இயர்ஸ் கழித்து கூட அவங்க 2 BHI போகலாம். இவ்வளோ நாள் எப்படி 1 BHIயில் இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்துட்டு அப்புறமா 2 BHI போகலாம். கொஞ்சம் காசு வந்தோடனே உடனே அவங்க அதை வேறு கொஞ்சம் இதுவாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி 2 BHIக்கு போகிறாங்க. அடுத்தது அவசர கால நிதி, எமர்ஜென்சி ஃபண்டு. அதை பற்றி கொஞ்சம் கூட யாருமே யோசிக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எப்போவுமே என்ன பண்ண, நம்மளுக்கு தான் சொந்தக்காரங்க இருக்காங்களே, எப்போ காசு கேட்டாலும் யாராவது ஒருத்தர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் தனியாக அவங்க ஒரு நாளும் சேர்த்து வச்சதே கிடையாது. சேல்ரி வரும், செலவு பண்ணுவாங்க, அப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட் கார்டு எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணேன்னா எந்த திங்ஸும் அதில் வாங்க மாட்டேன். சும்மா ப்ரொவிஷ்னல் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் அதே நெக்ஸ்ட் மந்த் அதை அப்படியே இது பண்ணிப்பேன். அதில் ஒரு சில ஸ்கோர் வரும், அதை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. மற்றபடி பெரிய பெரிய திங்ஸ்லாம் கிரெடிட் கார்டில் வச்சு நான் வாங்க மாட்டேன். ஆனால் அவங்க பையன் வேலைக்கு போட்டாங்கன்னா மாதம் 2000 தானே கட்டலாம், 3000 தானே கட்டலாம், அதனால் புது ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், அது நான் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்க ஃப்ரிட்ஜ் கூட ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அதை போட்டுட்டு இன்னொன்று வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்டு. நான் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் ஆன்லைனில் தான் வாங்குவேன். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ வாஷிங் மிஷினுக்கு ஊற்றுற லிக்விடு அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸு. அதுக்கு நிறையா ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ இது எங்கள் ஃபேமிலிக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதே மாதிரி அவங்களுக்கெலாம் சொல்லி அவங்க ஃபோன்லேயும் இதே மாதிரிலாம் ஏற்றி கொடுத்துட்டேன். அது மாதிரி ஃப்ளிப்கார்டு அந்த மாதிரி மீஷோஸ் அந்த மாதிரி ஆப்லாம் ஏற்றி கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க மாதத்துக்கு ஏதாவது ஒரு ஆர்டராவது என்னை வச்சு போட சொல்கிறாங்க. அவங்களுக்கு டைரெக்டாக ஜிபே பண்ண தெரியாது. ஸோ அவங்க அதில் பார்த்துட்டு இது எனக்கு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணிட்டு இதை எனக்கு ஆர்டர் போட்டுடு, நான் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலுமே இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க, 60% ஆஃபரில் இருக்குது, 70% ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது தேவையா இல்லையானே கூட யோசிக்கவே மாட்டுறாங்க. சும்மா மதியானம் போர் அடிக்குதுன்னு ஃபோனை பார்த்தாங்கன்னா ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கா, உடனே இது நம்ம வீட்டுக்கு வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்டு, மீஷோஸு, அமேசான் ஏதாவது ஒரு ஆப்பில் போயிட்டு அந்த மாதிரி ஆர்டர் போடுறாங்க. இது நான் பண்ண பெரிய தப்பு, அவங்களுக்கு ஏற்றி கொடுக்காமே இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்கள மாதிரி வாழணுன்னு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க சாப்பிட்ற ஃபுட் அந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்ணும், அவங்க போகிற இடம் அதனால் அந்த மாதிரி நம்மளும் ஊருக்கு எங்கேயாவது போகணும், அவங்க போடுற ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி நம்மளும் ட்ரெஸ்ஸு வாங்கணும். இப்போ போயிட்டு புதுசாக ஒரு சாரீ எடுத்தாங்கன்னா ஓகே நம்மளும் போய் இதுக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் மேலே இருக்கவங்க வீட்டில் அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் பெருசாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க அதை வாங்குகிறாங்க. ஓகே, நம்மளால் அது முடியுமா இல்லைன்னா யோசிக்காமல் அந்த மாதிரிலாம் அவங்க நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க சேவிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட்டு, தண்ணி. இது நான் ரொம்ப சிக்கனமாக தான் யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே 500க்குள்ளே தான் எனக்கு பில்லே வரும். இந்த வாட்டி சம்மர்ன்றதுனால ஒரு 400 சம்திங் யூனிட் ஓடி இருக்குது, ஓகேங்களா. ஆனால் அவங்க அப்படிலாம் இல்லை. ஏசி ஓடும், தண்ணி ஓடும், ஹாலில் பகலில் லைட் எரியும், 2 ஃபேன் ஓடும், கிச்சனில் கூட ஃபேன் ஓடும். அந்த மாதிரி தண்ணியும் அதே மாதிரி டேப்பை திறந்து விட்டுட்டு சாமானை தேய்ச்சிட்டு அப்புறம் வாஷ் பண்ணுவாங்க. டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாமான் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் டேப்பை திறந்து வாஷ் பண்ண மாட்டாங்க.
இந்த மாதிரி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மோட்ரு வந்து அவங்க தான் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அவங்க தான் கரண்டும் கட்டிக்கணும். அப்படி இருந்தால் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் சாப்பாடு இருக்கும். ஆனாலுமே வெளியில் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி கூட வச்சு சாப்பிட்லாம். அது கூடவே ஒரு ரைஸ் இருக்கா, ஒரு சிக்கன் கிரேவி எக்ஸ்ட்ரா வெளியில் வாங்கிக்கலாம், சாப்பிட்லாம் அப்படின்னு வாரத்தில் 2 டேஸ் எப்படி இருந்தாலும் வெளியில் வாங்கிடுவாங்க. தோசை மாவு இருக்கா, சட்னி அரைக்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு ஆளுக்கு ஒரு 2 பரோட்டா, ஒரு 8 பரோட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு வெளியிலேருந்து வாங்கி நிறையா சாப்பிடுவாங்க. இந்த தப்பு நான் கூட பண்ணுவேன் தான். ஆனால் ரொம்பலாம் கிடையாது. மந்த்லி ஒரு ட்வைஸ் மட்டும் தான் நாங்கள் வெளியில் வாங்குவோம். அடிக்கடிலாம் நாங்கள் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டோம். ஆனால் அவங்கக்கிட்டலாம் கேட்கும்போது வந்து இப்போ தான் வெளியில் வாங்கினோம், இப்போ தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடுங்க. நான் சொன்னால் இல்லை நான் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டேன் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க பசங்க ஃப்யூச்சருக்காக இதெல்லாம் ஃப்யூச்சரில் இருக்க போதுன்னா, ஒரு கல்யாணம்னா ஒரு கோல்டு சேர்க்கணும், அந்த ஒரு இதுவும் இருக்காது. படிக்கிற பையன்னா ஒரு இது வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படிலாம் ஒரு எதுவுமே இருக்காது. ஃபீஸுனால் அந்த டைமில் யாருக்கிட்டாவது கடனை வாங்கி டேர்மாக கட்டிக்கலாம், கட்டிக்கிட்டு சேலரி வரும்போது அப்படியே கடனை கொடுத்துக்கலாம். அப்படி தான் அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி கடன்லாம் வாங்கி இது வரைக்கும் ஃபீஸ் கட்டினது கிடையாது. முன்னாடியே அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருவேன். என்னென்ன பிளானில் எப்படி போட்டு அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமோ அந்த மாதிரி நான் ஃபீஸ் கட்டிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பணம் எப்படி சேமிக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜை அவங்க வளர்த்துக்கவே மாட்டுறாங்க. நம்ம எவ்வளோ தான் போயிட்டு இந்த ஸ்கீமில் போடுங்க, அந்த ஸ்கீமில் போடுங்க, இதில் போட்டால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதை கட்டுங்க, அதை பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னால் கூட அவங்க வந்து குயிக்காக எப்படி காசு சேர்க்க முடியும், அதில் ரொம்ப அதிகமாக எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும், அந்த மாதிரி இதில் போட்டால் என்ன இவ்வளோ தானே வருது, இதுக்கு எதுக்கு போடணும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ நம்ம பணம் சேஃபாக இருக்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். நான் உங்களுக்கு நிறையா சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் அவங்க ரொம்ப பெருசாக கவனிக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்தாங்கன்னா ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே ஃபன்னாக இருந்துட்டு அப்படியே போகலாம் அப்படி தான் யோசிப்பாங்க. ஸோ வந்து காசை பற்றி நாலேஜை அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம், இதில் எப்படிலாம் சேர்க்கலாம் அப்படின்லாம் கூட அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் எந்தெந்தெல்லாம் தப்பெல்லாம் செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.